திருக்குறள் அதிகாரம் 25 அருளுடைமை. குறள் 241. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம். போரியார் கண்ணும் உள்ள. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். Wealth mid wealth is wealth kindliness, wealth of goods the vilest Jew possess. The wealth of kindness is wealth of wealth, in as much as the wealth of property is possessed by the basest of men. குறள் 242. நல்லாற்றாள் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். The law of grace fulfill, by methods good due trial made, though many systems you explore, this is your only aid. Stand in the good path, consider, and be kind. Even considering according to the conflicting tenets of the different sects, kindness will be your best aid. குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்து இன்னா உலகம் புகழ். அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை. They in whose breast a gracious kindliness resides, see not the gruesome world, where darkness drear abides. They will never enter the world of darkness and wretchedness, whose minds are the abode of kindness. குறள் 244. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப. தன்னுயிர் அஞ்சும் வினை, தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை, உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. Who for undying souls of men provides with gracious zeal, in his own soul the dreaded guilt of sin shall never feel. Say that the evils, which his soul would dread, will never come upon the man who exercises kindness and protects the life. குறள் 245. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும். மல்லன்மா ஞாலன் கரி. அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர். The teeming earth's vast realm, round which the wild winds blow, is witness, men of grace no woeful want shall know. This great rich earth over which the wind blows, is a witness that sorrow never comes upon the kind-hearted. குறள் 246. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார். Gain of true wealth oblivious they eschew, who grace forsake, and graceless actions do. Say that those who neglect kindness and practice cruelties, neglected virtue, and forgot. குறள் 247. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம். As to impoverished men this present world is not, the graceless in your world have neither part nor lot. As this world is not for those who are without wealth, so that world is not for those who are without kindness. குறள் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார். அற்றார்மற் றாதல் அரிது. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே, அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. Who lose the flower of wealth, when seasons change, again may bloom. Who lose benevolence, lose all, nothing can change their doom. Those who are without wealth may, at some future time, become prosperous. Those who are destitute of kindness are utterly destitute, for them there is no change. குறள் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம்.
அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது. When souls unwise true wisdom's mystic vision see, the graceless man may work true works of charity. If you consider, the virtue of him who is without kindness is like the perception of the true being by him who is without wisdom. குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும். When weaker men you front with threatening brow, think how you felt in presence of some stronger foe. When a man is about to rush upon those who are weaker than himself, let him remember how he has stood, trembling, before those who are stronger than himself.